குரோம்பேட்டையில் அனைத்திந்திய இந்து திருக்கோவில்கள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் மக்களுக்கான மக்கள் இயக்கம் சமூக ஆர்வலர்கள் அமைப்புகளின் கூட்டமைப்பு 24/4/2025 வியாழக்கிழமை அன்று குரோம்பேட்டை வசந்த மண்டபத்தில் யந்திராலயம் மக்களுக்கான மக்கள் இயக்கம் நஸ்தாபகர் தலைவர் யந்திராலய நாணல் குருஜி சக்தி ஸ்ரீ வீரமணி சுவாமிகள் தலைமையில் மக்களுக்கான மக்கள் இயக்கம் பொதுச் செயலாளரும் அனைத்திந்திய இந்து திருக்கோவில் பாதுகாப்பு சங்க மாநில துணை செயலாளருமான குருஜி பக்தன் முனைவர் தி கார்த்திக் கண்ணன் அவர்கள் ஏற்பாட்டில் அனைத்து மக்கள் நலன் கருதி நடைபெற்ற முழு நாள் ஆன்மீக நிகழ்ச்சியில் 5 பிரார்த்தனைகளை முன்வைத்து ஒன்றாவதாக வரும் இயற்கை சீற்றத்தை தடுக்க அக்னி புருஷ பூஜை, ஆன்மீகம் தலைக்க +2 10வது பள்ளி மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் எடுத்து நல்ல முறைகள் தேர்ச்சி பெற, விசுவாவசு வருஷம் குழந்தைகள் உடல்நலம் மேம்பட, சமூக ஆர்வலர்கள் பொது சேவையில் வெற்றி பெற, சிறப்பு யாகம் பூஜை, குரு பாத பூஜை, குரு விளக்கு பூஜை, பஜனை, பண்பாட்டு கலை நிகழ்ச்சி, நீர்மோர் விநியோகம் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. இதில் மூத்த குடிமக்கள் நல சங்க தலைவர் நீர்நிலை காப்பாளர் எஸ் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக குருஜி பரம்பரை வழி சிஷ்யர் யந்திராலய வி ஸ்ரீதர் அவர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் சுதா சேஷியன், அனைத்திந்திய இந்து திருக்கோவில்கள் பாதுகாப்பு சங்க தேசிய தலைவர் அருள்வேலன், காமதேனு தொண்டு அறக்கட்டளை டிரஸ்டி பி சங்கர்ஜி, RSS தங்க சாலக் திருநீர்மலை குரோம்பேட்டை AS நரேந்திரன் ஜி, பி அனந்தராமன், சௌமி நாராயணன், விநாயகா பில்டர் சீனிவாசன், ஆடிட்டர் சிவராமன், கே விஜயலட்சுமி, சித்ரா, ஜெயா, முகுந்தராவ், SM கோவிந்தராஜன், டாக்டர் வி சந்தானம், டி ராதாகிருஷ்ணன், தியாகராஜன், பிரகலாதன், சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு ஆன்மீக வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் குருஜி பக்தர்கள் திரு SK நாகராஜன், VP பாலாஜி, செல்வி கே ஜெயா, வழக்கறிஞர் பி தாமோதரன், வழக்கறிஞர் வெற்றி சரவணன், சென்னை கேப்ஸ் புருஷோத்தமன் மற்றும் பல்லாவரம் துணை வட்டாட்சியர் M தேவேந்திரன், சிட்லப்பாக்கம் காவல் உதவி ஆய்வாளர் கந்தவேல், மக்களுக்கான மக்கள் இயக்கத்தின் தன்னார்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்களான LT R கிருஷ்ணன், RK துளசிதரன், N சந்தோஷ்குமார், HM ரியாஸ் அகமது மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் மக்களுக்கான மக்கள் இயக்கம் சார்பில் அரசுக்கு கொடுக்கப்பட்ட கோரிக்கைகளில் தாம்பரம் மாநகராட்சியில் கட்டி முடிக்கப்பட்டு 9 மாதங்களாகியும் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் இருந்த நகர்ப்புற சுகாதார நல வாழ்வு மையங்களை அரசும் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கும், பல்லாவரம் வட்டத்துக்கு உட்பட்ட அஸ்தினாபுரம், குரோம்பேட்டை, நெமிலிச்சேரி, மாணிக்கம் நகர், பல்லாவரம், கீழ்கட்டளை, பம்மல், அனகாபுத்தூர், திருநீர்மலை போன்ற பகுதிகளில் வாழும் மக்களுக்கு பட்டா வழங்க கோரியதை அரசு ஏற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு பட்டா வழங்கிய வருவாய்த்துறைக்கும் பல்வேறு இடங்களில் குண்டும் குழியுமாக இருந்த சாலைகளை அமைக்க கோரியதை ஏற்று சாலைகளை அமைத்து தந்தமைக்கும் மூத்த குடிமகன் VLT R கிருஷ்ணன் என்பவர் அளித்த புகாரின் பெயரில் தாம்பரம் மாநகராட்சி மற்றும் நகராட்சி நிர்வாகம் விசாரணை கமிஷன் அமைத்ததற்கும், தமிழ்நாடு முழுவதும் ஓராண்டுக்கு மேலாக நிலுவையில் வைக்கப்பட்ட 9.5 லட்சம் ரேஷன் குடும்ப அட்டைகளை உடனடியாக வழங்க கோரியதை ஏற்று ரேஷன் குடும்ப அட்டைகளை வழங்கியதற்கும், இதுபோன்று மக்களுக்கான மக்கள் இயக்கம் சமூக ஆர்வலர்களின் பல்வேறு கோரிக்கைகளை அரசு ஏற்று மக்கள் நலன் கருதி செய்து முடித்து கொடுத்த துறை நிர்வாகத்திற்கு, அரசுக்கும் மக்களுக்கான மக்கள் இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் தி கார்த்திக் கண்ணன் அவர்கள் நன்றி கலந்த பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருவே போற்றி. 16 பேரும் தந்தருளும் பகவதியாய் வந்த பாங்கான குருவே போற்றி. உத்தியோக உயர்வு தந்தருளும் தேவகுருவே போற்றி. தொழில் மேன்மை கொடுத்து ஆசி வணங்கும் அற்புத குருவே போற்றி. சுபகாரியம் சுமங்கலம் சுமங்கலி பிராப்தம் தரும் சுக்கிர குருவே போற்றி. விதிமாற்ற வினைமாற்று வாழ்வு தரும் குருவே போற்றி.